இப்போ விவேக் சார் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அன்பேவான்னு ஒரு படம் விவேக் சாரும் செல்வபாரதி சார் டைரக்ஷனில், விவேக் சாரும் அப்புறம் புதுமுகமாக ஒரு அன்புன்னு நினைக்கிறேன் அவர் பேர். 2005 நடிச்சது அந்த படம், 2004. அப்போது விவேக் சாருக்கு ஜூனியர் விவேக்காக நடிச்சிருந்தேன் நான். அவர் சின்ன வயசாக இருக்கிற மாதிரி கேரக்டரில் நடிச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறம் செல்வபாரதி சார் படத்தில் பசுபதி மேப்பாரா சக்கப்பாளையம் ரஞ்சித் சார் ஹீரோ பண்ணியிருந்தார். ஸோ அந்த படத்தில் அவர் அப்போ சைல்டு ஆர்டிஸ்ட், சின்ன பையமாக இருப்பேன். சைல்டு ஆர்டிஸ்ட், நான் சைல்டு கிடையாது, பட் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருந்தது டைம் அது. அதுக்கப்புறம் மொரட்டு காலை படத்தில் சுந்தர்சி சாருக்கு தம்பிங்களா பண்ணியிருப்போம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூஅவுட்டாக விவேக் சார் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இந்த 3 படங்கள் அவர் கூட பண்ணேன். இப்போ விவேக் சார் கூட ஒரு சம்பவம் ஏதாவது நினைவில் இருக்கா? அந்த படத்தில் நான் அப்போ தான் கருப்பசாமிக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அப்போது அவரை கொய்யாலை அப்படின்னு டைரக்டர் வந்து அந்த கொய்யாலை ஃபேமஸ் ஆனதுனால கொய்யாலைன்னு சொல்லிட்டோம், நீங்கள் கவுண்டர் ஆப்போசிட் போடுங்க. நான் இந்த கொய்யாலெல்லாம் அவன்கிட்ட வச்சுக்க. ஸோ அவங்க 2 பேர் க்ளோஸ் இல்லையா, விவேக் சார் வடிவல் சாரும். இந்த கொய்யாலன்றதெல்லாம் அவன்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ற மாதிரி அவர் லேடி கிட்டப்பில் இருப்பார். ஸோ அப்படி ஒரு இது இருக்கும். அது ஸ்பாட்டில் டெவலப் பண்ணி பண்ணதான். ஸோ அது ஒரு நல்ல அனுபவம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வர்தா புயலுக்கு அப்புறம் நம்ம சென்னையில் வர்தா புயல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் மரம் நடுறதுக்கு நாங்கள் டீ கடையில் நண்பர்கள் மீட் பண்ணுவோம் எல்லாருமே. ஸோ அப்போது ஏன்னா எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்தவங்க சென்னைக்கு. ஸோ சென்னைக்கு நம்மளால் முடிஞ்சளவு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓகே நம்ம இங்கே சும்மா இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை காலைல மரம் நடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம், இதோட 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த மே வந்து 5 வருஷம். 1600 மரங்களுக்கு மேலே நடலை வளர்த்துருக்கோம். ஸோ ஒரு 3 அடி 4 அடியில் மரம் வைப்போம். மரக்கன்று வைக்கிறோன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் 20 அடி 25 அடி. நான் வச்ச மரம்லாம் இப்போ நாவல் பழமே தருது. அப்படிங்களா? சாலிகிராம இந்தியன் பேங்க் வாசலில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் ஒரு செடி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன இருக்கா இல்லையா, அதனால தான் நான் மரங்கள் வளர்த்துருக்கோன்னு சொன்னேன், நாங்கள் நட்டோன்னு சொல்லலை. ஸோ அது என்னென்னா மரங்கள் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, வைக்கலாம் எல்லாரும். அது வைக்கிறதுக்குமே ஒரு இது வேணும். ஸோ அந்த வைக்கிறவங்களையும் பாராட்டணும். அந்த வைக்கிறது மட்டும் இல்லாமல் பராமரித்து அதை பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டு அது ஓரளவு ஒரு 10-15 அடிக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது யாரையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த லெவலுக்கு வளர்த்துட்டாலே போதும் நம்ம. ஸோ அதை பண்ணிட்டுருக்கோம். அப்போது விவேக் சார்கிட்ட வந்து ஒரு நாள் அவரை கூட எங்கள் அமைப்புக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தோம். ஏன்னா சார் வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்னதுக்கப்புறம் நிறைய மரங்கள் நட ஆரம்பித்தார். இப்போ 33 லட்சம் சுற்றம் மரங்கள். ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய ஃபங்க்ஷனில் போகும்போது அவர் தலைமையில் நிறைய இடங்களில் மரங்கள் நட்டுருக்காங்க. ஸோ அப்போது சாருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு, நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோன்றது தெரிஞ்சு, அப்போது எங்களை கூப்பிட்டு எல்லாரையும் கௌரவப்படுத்தினார். ஸோ அது ஒரு தடவை நடந்துச்சு. அப்புறம் சாரோட பையன் இறந்தப்போ போயிருந்தோம் நேரில். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் அதுக்கப்புறம் சந்தித்தோம். படங்களில் நடிக்கல அதுக்கடுத்து காம்பினேஷனாக, பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு.